சத்தியமித்திரன் மாவட்ட செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ஹரி. தஞ்சை மாவட்டம் பேராவூரணி வட்டம் ஆண்டிக்கச்சல் என்கிற இந்திரா நகர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் சுமார் 72 மாணவ மாணவியர்கள் பயின்று வருகின்றனர். அவர்களுக்கு பொங்கல் திருநாளை முன்னிட்டு 2026ஆம் ஆண்டுக்கான காலண்டர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தலைமை ஆசிரியை அன்புமேரி தலைமை வகித்தார். கல்வியாளர் சே. சிவகுமார் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வட்டார கல்வி அலுவலர் திருமதி கே. கலாராணி கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு காலண்டர் வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். ஆசிரியர்கள் க. நீலகண்டன், எஸ். மணிமொழி, பத்திரிகையாளர் த. நீலகண்டன் உள்ளிட்டோர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். விழா ஏற்பாடுகளை பள்ளி மேலாண்மை குழு மற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். தஞ்சை மாவட்டம் பேராவூரணி பேரூராட்சி அலுவலகத்தில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. பேரூராட்சி அலுவலகம் முன்பாக பேரூராட்சி ஊழியர்கள் மண் பானைகளில் பொங்கல் வைத்து பழ வகைகள், தேங்காய், கரும்பு, பூ வகைகளுடன் பொங்கல் வைத்து சூரியனை வணங்கி வழிபட்டனர். தொடர்ச்சியாக கூடியிருந்த அனைவருக்கும் இனிப்பு பொங்கல் பரிமாறப்பட்டது. நிகழ்ச்சிக்கு பேரூராட்சி பெருந்தலைவர் சாந்தி சேகர் தலைமை வகித்தார். துணை பெருந்தலைவர் கி. ரே. பழனிவேல் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் பேரூராட்சி செயல் அலுவலர் பூ. கமலக்கண்ணன், திமுக நகர செயலாளர் என். எஸ். சேகர், திமுக முன்னாள் மாவட்ட இணை செயலாளர் என். செல்வராஜ், பேரூராட்சி கவுன்சிலர்கள் மற்றும் பேரூராட்சி அலுவலர்கள், பேரூராட்சி பணியாளர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சத்தியமித்திரன் செய்திகளுக்காக முனைவர் வேத குஞ்சருளன். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பகுதிகளில் நாளை பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு மண்பானைகள் மற்றும் மஞ்சள் கொத்துக்கள், கரும்பு, தேங்காய், பழம், பூ என மற்றும் இதர கைவினைப் பொருட்களை வாங்க புதுக்கோட்டை மட்டுமல்லாது வேறு மாவட்டங்களில் இருந்தும் திருமயம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள், காரைக்குடி போன்ற வேறு மாவட்டத்தில் உள்ள பகுதிகளிலும் பொதுமக்கள் வெகுவாக வந்து திருமயம் கடைவீதிகளில், தகர கொட்டகை மற்றும் பேருந்து நிலையங்களில் பொங்கல் பண்டிகைக்கான பூஜை பொருட்களை மக்கள் மகிழ்ச்சியுடன் வாங்கிச் சென்றனர். விலைகள் சற்று ஏற்றத்தாழ்வாக இருந்தாலும் பொருட்கள் மிக குறைந்த விலையில் தரமான தரத்துடன் திருமயத்தில் வருடந்தோறும் வாங்குவது வழக்கம். அதுபோல இந்த வருடமும் திருமயம் கடைவீதிகளில் களை கட்டியது. சத்தியமித்திரன் செய்திகளுக்காக புதுக்கோட்டை மாவட்ட செய்தியாளர் எஸ். நாகராஜன். புதுக்கோட்டை விராலிமலை காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட நகரப்பகுதியில் மாவட்ட எஸ்.பி. அபிஷேக் குப்தா தலைமையிலான போலீசார் பண்டிகை கால இரவு ரோந்து பணியை குறிக்கும் விதமாக நள்ளிரவு அணிவகுப்பு நடத்தி பாதுகாப்புடன் பொதுமக்கள் பண்டிகையை கொண்டாடலாம் என்று வெளிப்படுத்தும் விதமாக 4 இடத்தில் இந்த அணிவகுப்பை நடத்தினர். பண்டிகை காலங்களில் பொதுமக்கள் பாதுகாப்பு, அமைதி மற்றும் சட்டம் ஒழுங்கை உறுதி செய்ய போலீசார் முக்கிய இடங்களில் அணிவகுப்பு நடத்துவது வழக்கம். அதன்படி தமிழகம் முழுவதும் வியாழக்கிழமை பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளதை அடுத்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்தவும், பொங்கல் பண்டிகை காலத்தில் மக்கள் சொந்த ஊர் செல்வதால் அந்த பகுதிகளில் இரவு ரோந்து பணிகளை அதிகரிக்கும் விதமாகவும் இந்த அணிவகுப்பு நடைபெற்றது. இதில் போலீஸ் துணை சூப்பரண்ட் விராலிமலை, இலுப்பூர் மற்றும் அன்னவாசல் இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் கான்ஸ்டபிள்கள் என 50க்கும் மேற்பட்டோர் பங்கு பெற்றனர். சத்தியமித்திரன் செய்திகளுக்காக புதுக்கோட்டை செய்தியாளர் எஸ். நாகராஜன். வணக்கம். இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இலுப்பூர் உட்கோட்டத்தில் ஒரு சிறப்பு நைட் ரவுண்ட்ஸ் இன்றைக்கி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் பொங்கல் பண்டிகை சம்மந்தமாக. இதுக்கு நம்ம டிஎஸ்பி திவ்யா தலைமையில் இந்த நைட் ரவுண்ட்ஸ் நடந்துகிட்ருக்கு. இதில் 3 இன்ஸ்பெக்டர்ஸு, 6 எஸ்ஐஸு, 17 போலீஸு, 6 பீட்டா மயர்ஸ் பண்ணியிருக்கோம். முக்கியமான டார்கெட் எந்த ஒரு குற்றம் இல்லாமல் இந்த நைட் ரவுண்ட்ஸ் முடிக்கணும். ஃபேட்டல் ஆக்சிடெண்ட்ஸை தவிர்க்கணும். பப்ளிக்கிட்டே தொடர்பு வச்சுக்கணும். வெஹிக்கல் செக்கிங் பாயிண்ட்ஸ் அங்கங்கே பண்ணிவிட்டு எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் பப்ளிக் பாதுகாப்போடு வச்சுக்கிறதுக்கு நாங்கள் நோக்கத்தில் இந்த நைட் ரவுண்ட்ஸ் சிறப்பாக நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இது மக்களுக்கு நம்ம தெரிய வச்சுக்கிறோம். அதே நேரத்தில் ஏதாவது இன்சிடெண்ட், ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன், ஏதாவது ஒரு சம்பவம் ஆகும் பொழுது காவல்துறையுடைய உதவி வேணும்னா அவங்க 100 ஃபோன் பண்ணி எப்போ வேணாலும் கூப்பிடலாம். நாங்கள் 100க்கு தனியாக கண்ட்ரோல் ரூம் நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவலில் உருவாக்கியிருக்கோம். அது ஸ்டேட் மாஸ்டர் கண்ட்ரோல் ரூமில் கான்டாக்டில் இருக்குது. அந்த 100ல் கால் பண்ணி எங்கே போலீஸ் வேணும், எங்கே தேவை அங்கே கூப்பிடலாம். இம்மீடியட்டாக போலீஸ் இமீடியட்டாக ஸ்பாட்டுக்கு அந்த அவங்களுடைய கோரிக்கை சால்வ் பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சி எடுத்தோம்.
புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகாவில் மூக்குடி ஊராட்சி மிகப்பெரிய ஊராட்சியாகும். இந்த மூக்குடி ஊராட்சியில் அனைத்து சாலைகளும் மிகவும் பழுதடைந்துள்ளது. புதுக்கோட்டை சாலையையும் பட்டுக்கோட்டை சாலையையும் இணைக்கும் முக்கிய சாலையாகும் இது. அறந்தாங்கியிலிருந்து புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரிக்கு அவசர ஊர்திகள் இந்த வழியாகத்தான் செல்கிறது. இத்தகைய முக்கியமான சாலை தற்போது பழுதடைந்துள்ளது. மேலும் பொற்குடையார் கோவிலில் இருந்து வாகைமரம் செல்லும் சாலையும் பழுதடைந்துள்ளது. மேற்கண்ட அனைத்து சாலைகளையும் விரைந்து நடவடிக்கை எடுத்து மக்கள் பயன்பாட்டிற்கு பயன்படும் வகையில் சீரமைத்து கொடுக்குமாறு மாவட்ட வருவாய்த்துறையும் மாவட்ட நிர்வாகத்தையும் வலியுறுத்தி பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சத்தியமித்திரன் செய்திகளுக்காக அறந்தாங்கி தாலுகா செய்தியாளர் பழனிவேல். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தேமுதிக கட்சி அலுவலகத்தில் ஒன்றிய தெற்கு வடக்கு செயலாளர்கள் சத்தியமூர்த்தி பழனிசாமி முன்னிலையில் தெற்கு மாவட்ட செயலாளர் சசிகுமார், பொருளாளர் பாஸ்கர் தலைமையில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் தேமுதிக கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சமத்துவ பொங்கலோ பொங்கல், சமத்துவ பொங்கல் என கூறி பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர். காவிரி கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு. திண்டுக்கல் மாவட்டத்தில் 3 நாட்கள் குடிநீர் விநியோகத்திற்கு தடை. திண்டுக்கல் காவிரி கூட்டு குடிநீர் லைனில் கரூர் வெள்ளியணை துணை மின் நிலையம் அருகே காவிரி கூட்டு குடிநீர் குழாயில் பெரும் உடைப்பு ஏற்பட்டு 2 பனைமரம் உயரம் அளவிற்கு தண்ணீர் பீரிட்டு வெளியேறியது. இதனால் குழாய் பாதையை மாற்றி அமைக்கும் வரை திண்டுக்கல், நத்தம், அகரம், தாடிக்கொம்பு, வடமதுரை, அய்யலூர் சுற்றுவட்ட கிராம ஊர் மக்கள், பேரூராட்சி, ஊராட்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கு 3 நாட்களுக்கு 14, 15, 16 நாட்களில் காவிரி குடிநீர் விநியோகம் இருக்காது என குடிநீர் திட்ட ஊழியர்கள் தெரிவித்தனர். சத்தியமித்திரன் செய்திகளுக்காக திண்டுக்கல் தாலுகா செய்தியாளர் தண்டபாணி. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி தாலுகா பெருமாநல்லூர் தேவராயன் சிபிஎஸ்இ பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் பள்ளியின் தாளாளர் மற்றும் த சென்னை சில்க்ஸின் நிர்வாக இயக்குநருமான திரு ஆறுமுகம், பள்ளியின் செயலாளர் திரு பிரசன்னா அங்குராஜ், பள்ளியின் நிர்வாக குழு உறுப்பினர் திருமதி சக்தி தெய்வானை மற்றும் ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை துணை பொது மேலாளர் திரு தேவன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவினை பள்ளி முதல்வர் திரு பாலமுருகன் துவக்கி வைத்தார். இவ்விழாவிற்கு பள்ளி தாளாளர் தலைமை ஏற்றார். கடவுள் வாழ்த்து, கோமாதா வழிபாடு மற்றும் சூரிய பகவான் வழிபாட்டுடன் பொங்கல் வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. இதற்கிடையே மாணவர்களுக்கான கோலப்போட்டி நடைபெற்றது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட பள்ளி விளையாட்டு மைதானத்தில் மாணவர்களுக்கான கலை நிகழ்ச்சிகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் பாரம்பரிய நடனமான மயிலாட்டம், ஒயிலாட்டம், பறையாட்டம், கோலாட்டம், கும்மியாட்டம் மற்றும் கிராமிய கலை நிகழ்ச்சிகள் அரங்கேற்றப்பட்டது. மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் அனைவரும் இணைந்து சமத்துவ பொங்கலிட்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டது குறிப்பிடத்தக்கது. பள்ளி முதல்வர் பாலமுருகன் மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் அனைத்து பணியாளர்களுக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் கூறி விழாவினை நிறைவு செய்தார். சத்தியமித்திரன் செய்திகளுக்காக திருப்பூர் மாவட்ட சிறப்பு செய்தியாளர் சிவானந்தம்.